friends and welcome back to your channel House to Home. கண்டிப்பா டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு லஞ்ச் ரொட்டீன் வீடியோ தாங்கிறது. தொடர்ந்து நிறைய பேர் வெஜிடேரியன் ரெசிபீஸ் வேணும்னு கேட்டதுனால சரி அது ஒரு லஞ்ச் ரொட்டீன் எபிசோடாக போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இந்த எபிசோட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் லஞ்ச் ரொட்டீன் எபிசோட். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இங்கே கீரை கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது மணத்தக்காளி கீரை. இது குட்டி தக்காளின்னு சொல்லுவாங்கள்ல அதோட இலை தான் இது. இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாய் புண்ணு, வயிற்று புண்ணு, இல்லாட்டி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த கீரை தாராளமாக சேர்த்துக்கலாம். எங்கள் ஏரியாவில் இந்த கீரை நல்லாவே கிடைக்கும். ஸோ இதை கட் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கேபேஜ் பொரியலுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வடை சட்டியில் எண்ணெய், கடுகு, உளுந்தப்பருப்பு தாளிச்சிட்டு கேபேஜ், வெங்காயம், கறிவேப்பிலை கூடவே கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்து வசக்கிட்டுருக்கிறேன். ஸோ இது நல்லா வசங்கட்டும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஃபஸ்ட்டே, பிகாஸ் கேபேஜில் கொஞ்சம் தண்ணி கண்டென்ட் இருக்கும், அதுலேயே அது கொஞ்சம் வசங்கும். நல்லா வசங்கட்டும், அதோட கலர் சேஞ்ச் ஆகட்டும். மீன் டைம் நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் முதல்ல நான் ஜீரகம், பூண்டு சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே மிளகா பொடி. இப்போது இந்த தேங்காய் மசாலா கீரைக்கும் கேபேஜ் ரெண்டுக்கும் சேர்த்து அரைக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் தாராளமாக அரைச்சிக்க போகிறேன். இதோட தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காம இது ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணணும். கொஞ்சம் சதைச்ச மாதிரி பண்ணால் போதும், தண்ணி சேர்க்காம. இப்போ தேங்காய் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி. மீன் டைம் பார்த்தீங்கன்னா கேபேஜ் நல்லா வசங்கிடுச்சு, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணின தேங்காயில் பாதி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வசக்கிக்கங்க. ஸோ தட் அந்த பூண்டு தேங்காயோட பச்சை வாசனை போகும். இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு மறுபடியும் கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இது ஒரு 2 to 3 minutes குக் பண்ணணும். கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட போகிறேன். மூடிட்டு ஒரு 2 to 3 minutes சிம்மில் குக் ஆகட்டும். இப்போ 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கேபேஜ் நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. கேபேஜ் பொரியலும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் மறுபடியும் எண்ணெய், கடுகு போட்டுக்கிறேன். கூடவே 2 வரமிளகாய் வறுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரே கடாயை யூஸ் பண்ணிங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு வேலை கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இப்போ கடுகு தாளித்து வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் வெங்காயமும் சேர்த்துக்க போகிறோம். மணத்தக்காளி கீரை பண்ணுறப்ப, பொரியல் பண்ணுறப்ப கொஞ்சம் தாராளமாக வெங்காயம் சேர்த்துக்கங்க. அதுதான் அதுக்கு டேஸ்ட்டே. ஏன்னா அதில் சின்னதாக ஒரு கசப்பு தன்மை இருக்கும். வெங்காயம் சேர்க்குறப்ப அது நல்லாயிருக்கும். மொரோவர் இந்த கீரையை நம்ம அடுப்பில் சட்டியில் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா அதோட குவான்டிட்டி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வசங்கி வர்றப்ப அப்படியே வாடிடும். ஸோ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் கூட சேர்த்துக்கலாம். உப்பு எப்போவுமே கீரைக்கு நிறைய சேர்க்க வேண்டாம். ஏன்னா கீரைக்கு கொஞ்சம் உப்பு போட்டாலுமே ரொம்ப போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இது சேர்த்துட்டு இப்போ நான் வசக்கிக்க போகிறேன். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா அதுலேருந்தே தண்ணி நல்லா ஊறி வரும். மற்ற கீரையை கம்பேர் பண்ணுறப்ப மணத்தக்காளி கீரை குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பார்த்தீங்கன்னா கீரையிலேருந்தே தண்ணி நல்லா ஊறி வருது. கீரையும் நல்ல அளவு கம்மியாயிடுச்சு. இந்த தண்ணியிலேயே கீரை வெந்ததுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த தேங்காய் மசாலாவில் பாதியை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு 1 or 2 minutes நல்லா டோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த தேங்காய் அண்ட் பூண்டோட பச்சை வாசனை போயிடும். ஸோ அதுக்காக அதை கிளறிக்கிறேன். மறுபடியும் இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 to 3 minutes சிம்மில் வச்சுக்கலாம். மீன் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் கொஞ்சம் பெரும்பயிரை வேக வச்சுருக்கேன்.
தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறம் ஒரு 7 விசில் நல்லா விட்டு வேக வச்சுருக்கிறேன். இது கூட மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்து நான் வேக வச்சுக்க போகிறேன் பூசணிக்காய் கூட்டுக்காக. ஸோ இது ஸ்டவ்வில் வச்சு இப்போ வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், மிளகா பொடி, கூடவே கொஞ்சம் பூண்டு, அப்புறமா ஜீரகம், பெப்பர் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போகிறோம் இது கூட்டுக்காக. ஸோ இந்த அளவுக்கு அரைச்சா போதும், ரொம்ப மை மாதிரி ஆகணும்னு கிடையாது, தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை பொரியல் சைமல்டேனியஸாக ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்குது, நல்ல தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி கீரை நல்லா கம்ப்ளீட்டாகவே குக் ஆகிடுச்சு. இதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். பக்காவாக குக் ஆகிடுச்சு. பூசணிக்காவும் பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்க போகிறேன். மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். இந்த பேஸ்ட் கூட நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் அதை ஊற்றிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் தேவைன்னா சேர்த்துக்கங்க, உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் தண்ணி. ஓகே, இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். தேங்காய் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா குக் ஆகட்டும். ஸோ பூசணிக்காய் எனக்கு கொஞ்சம் வேகணும். ஸோ சைமல்டேனியஸாக ஒரு கடுகு தாளிக்க போகிறோம் நம்ம கூட்டுக்காக. அதுக்கு ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அது கூட கடுகு, கொஞ்சமாக உளுந்து சேர்த்து தாளிச்சிக்கலாம். கூடவே ஒரு 2லேருந்து 3 வரமிளகாய் சேர்த்துக்க போகிறேன். இந்த கூட்டுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குறதே வந்து இந்த தாளிப்பு தான். ஏன்னா இந்த தாளிப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான தாளிப்பு. இப்போ இதில் ஒரு பிடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். தேங்காய் கூடவே ஒரு ஸ்ட்ரிங் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் தாளிச்சிக்கலாம். இந்த கூட்டுக்கு டேஸ்ட் கொடுக்குறது இந்த தேங்காய் தான். ஸோ இதை கண்டிப்பாக சேருங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாகவே உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ வறுத்தாச்சு, இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் கூட்டும் இப்போ ரெடி ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இதில் இந்த தேங்காய் வறுத்த தாளிப்பு நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விடலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தேங்காய் சேர்த்ததுனால அதுவே கொஞ்சம் நேரத்தில் கட்டி ஆகிடும் கூட்டு. ஸோ ஓகே, சூப்பராக வந்துருச்சு. இப்போ ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பூண்டு, பச்சை மல்லி, ஜீரகம், பெப்பர் இந்த 3 வந்து சேர்த்துக்க போகிறேன். ரொம்பவே சட்டுன்னு பண்ணுற ரசம். ஒரு நல்ல பழுத்த தக்காளியும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போது கடுகு தாளித்து அதே சட்டியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 சின்ன வெங்காயம் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கங்க. இப்போது மறுபடியும் ஒரு ஃபைனாக ரைப்பான ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம், நல்லா ரெட்டான தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவும் இந்த ரசத்துக்கு கூட நான் சேர்த்துக்கிறேன். எனக்கு ரசத்துக்கு தாளிக்கிறப்ப வர இந்த ஸ்மெல்லு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அந்த பச்சை வாசனை போகட்டும், அண்ட் தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும், அது வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது என்னோட மெத்தட் ஆஃப் ரசம் தான்.
தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதில் ஒரு லெமன் சைஸ் புளி வந்து தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண மல்லி இலை அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதோட கன்சிஸ்டன்சியை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள் இது ரெண்டையும் சேர்த்துட்டு ரசத்தை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. நல்லா தடதடன்னு கொதிக்கட்டும். பெருங்காயத்தூளும் டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ரசமும் நல்லா கொதிச்சிருச்சு. ரசமும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். கேபேஜ் பொரியல், மணத்தக்காளி பொரியல், பூசணிக்காய் கூட்டு, தக்காளி ரசம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த எபிசோடு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஹவுஸ் டு ஹோமை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.